இல்லை, எதுக்காக சந்திப்பாங்கன்னு இருக்குல்ல, பல்வேறு சூழல்கள் இருந்தது. பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைக்க, நமக்கு நிதி தரலை, அதனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த நேரங்களில் அவரை சந்திச்சிருக்கலாம். அவரை சந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் கேட்டால் நேரம் கொடுக்குறாங்க. காலையில் உங்களை சந்திக்கிறாங்க, மாலையில் தம்பி உதய சந்திக்கிறாங்க. அப்படி ஒரே நாளில் எல்லாரையும் சந்திக்க முடியுது, உங்களால் சந்திக்க முடியுது. அப்படி இருக்கும்போது எண்ணற்ற சிக்கல்கள் நமக்கு வந்தது. அப்போலாம் பேசி நீங்கள் இதை சரி செஞ்சுருக்கலாம். இந்த இப்போ 3 நிதி ஆயோக் அந்த கூட்டத்தை நிராகரித்த நீங்கள் இப்போ இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போறீங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுது. அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கணும், இந்த வாட்டி ஏன் போகிறீங்க அப்படின்னு. அது ஒரு வேளை நீங்கள் அமலாக்கத்துறை சோதனைக்காக போறீங்களா அப்படி சந்தேகம் வருது இல்லை? அதெல்லாம் இருக்கும். அது ஒரு பெரிய விளையாட்டு. இப்போ பாஜக அரசு என்ன நினைக்கும்னா, இந்திய நாட்டை ஆளுகிற அரசு ஒருவேளை சந்திரபாபு நாயுடு ஐயாவோ அல்லது நிதிஷ்குமார் ஐயாவோ விலகிட்டா, ஆதரவுலேருந்து விலகுனா, திமுக தன்னுடைய 22 உறுப்பினர்களோட ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அது இணக்கமாக இருக்கும். இவங்களும் நாங்கள் உங்களை அந்த மாதிரி சூழல் வந்து ஆதரிப்போங்கிற இதில் இணக்கமாக இருப்பாங்க. இல்லைன்னா இந்த பாகிஸ்தான் போரை வந்து அதை ஆதரித்து பேரணி நடத்தின முதல்வர் நம்முடைய முதல்வர் தான். அதுக்கப்புறம் தான் டெல்லி முதல்வர், அவர் பாரதிய ஜனதா கட்சியின் முதல்வர். அந்த பெண்மகள் அவங்க பேரணி நடத்தினாங்க. நம்ம வந்து சார் பிடி தியாகராஜர் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா வெண்குடை வேந்தரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நவீன வெண்குடை வேந்தர்னா நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வெண்குடை வேந்தரா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்ல இன்னைக்கு வந்து பார்க்கப்படுறாரு. வாய்க்கிலேயே கத்திட்டு இன்னைக்கு டெல்லியில போய் தவம் இருக்காரு. பாவம், பிள்ளை பாசம். ஏன்னா பிள்ளையை காப்பாற்றணும் இல்லையா? அந்த பிள்ளை பாசம் அவர் இன்னைக்கு போய் டெல்லியில ஒரு தவம் கிடந்து இன்னைக்கு காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு வந்து மு.க. ஸ்டாலின் கிட்டத்தட்ட 3 வருஷம் போவாது. இப்ப போவார்னா அதுக்கு ஒரு விளக்கம் தராரு. அதை நிதி ஆயோக் கூட்டத்தில் நாங்க போய் பேசுவோம். ஏன் நான் 4 வருஷம் போல நீங்க? அப்போ குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டல, குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலன்ற கதையா தான் இன்னைக்கு மு.க. ஸ்டாலினுடைய அந்த கதையாக இருக்கு. எனவே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஈடினுடைய அந்த வலையில இன்னைக்கு சிக்கி இருக்காங்க. இன்னைக்கு அதனால வந்து உப்பு தின்பவன் தண்ணி குடிப்பது போல தப்பு செய்தவர்கள் எல்லாம் எங்கெங்கயும் ஓடி இருக்காங்களாம் இல்லையா? அதனால ஈடியை பொறுத்தவரை விரைந்து நடவடிக்கை எடுத்து பிடித்து சட்டத்தை நிறுத்தி இந்த தமிழ்நாட்டில் ஒரு மன்னர் குடும்பமா, அதாவது தமிழ்நாட்டில் ஒரு மன்னர் குடும்பமா தம்மை வந்து பிரபலப்படுத்திக் கொண்டு இன்னைக்கு ஒரு மன்னராட்சி போல இன்றைக்கு ஜனநாயகத்தை குழி தோண்டி பொதித்த இந்த சர்வாதிகார ஆட்சியினுடைய அந்த முகத்திரை கிழிக்கின்ற வகையில அந்த ஊழல் எல்லாம் வந்து ஈடியை பொறுத்தவரை வெளிக்கொணர வேண்டும். அதற்கேற்ற வகையில சட்ட நடவடிக்கை கண்டிப்பாக அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த விருப்பமும் கூட. தமிழக முதல்வர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு. பாக்குறீங்க, எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருக்காரு. முதலமைச்சர் வந்து தன்னுடைய இந்த மாநிலத்துடைய நிதி உரிமையை கேட்கறதுக்காக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் அவங்க அரசியல் பண்ணதை தொடர்ச்சியா 3 ஆண்டு காலம் போகல, இந்த ஆண்டு மொத்தம் போயிருக்காங்க. அமலாக்கத்துறைக்காக தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பயந்து போன மாதிரி சொல்றாங்க. ரைடுக்கு பயந்து முறை நான் சொல்லிருக்கிறேன். ஈடி இல்ல, மோடிக்கு நான் பயப்பட மாட்டோம். தொடர்ந்து என்ன பண்ணாங்க, மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடிபணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கையை தப்பு பண்றவங்க தான் பயப்படுத்த. யாருக்கும் அடிபணியும் தேவையில்லை, பயப்படுறதும் அவசியமும் கிடையாது. எதா இருந்தாலும் சட்டப்பூர்வமா சந்திப்போம்.